உலக மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த தை திருநாளில் முதல் தை மாதம் முதல் சிறந்த யோகங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். நல்ல சிறந்த ஒரு மாற்றங்கள், அதாவது வருடக்கோள்கள் மாற்றங்களை நாம் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த தொடக்கத்தில் ஆங்கில மாதம் தொடக்கத்திலும் அதே போல தமிழ் மாதம் தொடக்கத்திலும் இதுக்கு ரெண்டுக்கு ஒரு இணைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஆங்கிலத்தின் முதல் மாதம் ஜனவரி, அதே போல தமிழுக்கு முதல் மாதம் தை மாதம். இந்த இரண்டு சக்திகளும் அற்புதமான சக்திகள். தமிழ் மாத பிறப்பு என்பார்கள், ஆங்கில மாத பிறப்பு என்பார்கள். இந்த இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய சக்திகளாக உங்களுக்கு எல்லாம் நல்ல யோகத்தை, மாபெரும் யோக சக்தியை தரப்போகிறது. இந்த அப்படிப்பட்ட தை மாத பலன்களை நாம பார்க்க போறோம். மேலும் இந்த தை 14/1/2025 முதல் 12/2/2025 வரை இருக்கக்கூடிய தை மாத பலன்கள். தை மாதம் என்றாலே எல்லாரும் குஷியாக சந்தோஷமாக, எப்படா தை பிறக்கும், அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், அந்த தொழில் ஆரம்பிச்சிடலாம், கல்யாணத்தை முடிச்சிடலாம், வீட்டை கட்டிடலாம், பால் காய்ச்சிடலாம். இப்படி இடத்த ஒரு முக்கியமான இடத்த பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு ஆசைப்பட்டு ஒரு இடத்த முடிக்கிறதோ, இல்ல ஒரு பொண்ணை ஆசைப்பட்டு பொண்ணை பேசி முடிச்சு தையில நிச்சயம் பண்ணிடலாம். ஒரு தொழில், முக்கியமான பிசினஸ், தை பொங்கல் வந்த உடனே, பொங்கல் முடிஞ்ச உடனே முதல் விஷயம் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதா. இந்த வருஷம் 2025ல இந்த பிசினஸ் தான் எனக்கு தை மாசம் பிறந்த உடனே இதான் செய்ய போறேன். ஆக இப்படியெல்லாம் கனவுகள். இந்த சொத்தை முடிக்கிறது, தை பிறக்கட்டும்பா. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும். நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஏனென்றால் இந்த தை மாதம் ஒரு முக்கியமான கிரக மாற்றம் என்பது அற்புதமாக மாறப்போகிறது. அற்புதமான யோகத்தை தரப்போகிறது. அதாவது தனம், பதவி, பொன் பொருள் செல்வம், சொத்துக்கள், வாகன யோகங்கள், செல்வ யோகங்கள் என்று மனதுக்கு நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக தை மாதம் அமையப் போகிறது. ஆக தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்ல வழி பிறக்கப் போகிறது. உங்கள் ஆசைகள், கனவுகள் எல்லாம் நனவாக போகிறது. நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கப் போகிறது. ஆக தையில் தான் அத்தனை திருமண யோகங்களும், அத்தனை திருமண சுபகாரியங்களும் தையில் தான் நடக்கும். ஏகப்பட்ட பத்திரம் முடிப்பாங்க, ஏகப்பட்ட தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட முக்கியத்துவம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப உத்தராயண காலம், தட்சிணாயன காலம் என்று இரண்டு காலங்கள் இருக்கிறது. இதுல தட்சிணாயன காலம் என்பது பாவ காலங்கள் என்று சொல்லக்கூடியது. ஆகவேதான் இந்த பாவ காலங்களில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி, புயல், மழை, வெள்ளம். ஏனென்றால் இந்த 6 மாதம் மேலோகத்து தேவாதி நம் தேவர்களுக்கும் நம் தெய்வங்களுக்கெல்லாம் இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். இந்த 6 மாத காலம் மேலோகத்திற்கு இரவு பொழுது தூங்கி விடுகிறார்கள். பூமியை பற்றி, பூமிக்கு ஆசீர்வாதம், எந்தவித ஆசீர்வாதம் வழங்க முடியாமல் தூங்கி விடுகிறார்கள். இப்ப அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் அதே நேரத்தில் சத்தியலோகம், சிவலோகம், விஷ்ணுலோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை லோகங்களும், அத்தனை தெய்வங்களும், விஷ்ணு பெருமான், பிரம்மதேவன், சிவபெருமான், ஆக
3 லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தேவாதி தேவர்கள்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய அவர்களாம் விழித்துக்கொண்டு ஆக இந்த தை மாதம் என்பது உத்தராயண காலம். தட்சிணாயன காலம் முடிந்து உத்தராயண காலத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விடிந்து காலை பொழுது விடுகிறது. அவர்களின் முதல் அருட்பார்வை பூமிக்கு ஏற்படுகிறது. சூரியனுடைய அற்புதமான சக்தி உலகிற்கு ஏற்படுகிறது. ஆகவே சூரியனை வரவேற்பதற்காக, மகர ராசியில் நுழையக்கூடிய சூரியனை வரவேற்பதற்காக இந்த தைப்பொங்கல் படையலிட்டு சூரியனை வரவேற்கிறோம். அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் வணங்கி, அனைத்து தெய்வங்களின் குல தெய்வங்கள் எல்லாம் இந்த தை மாதம் வணங்கி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், எங்கள் தொழில் வளர வேண்டும், எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று வணங்கி இந்த தை திருநாளை ரொம்ப குஷியாக, ஒரு விறுவிறுப்பாக, ஒரு தை பறந்துருச்சுப்பா, நமக்கு இனி நல்ல நேரம் தான், இதை செஞ்சா நல்ல நேரம் தான் அப்படின்னு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான லட்சியங்களை, அதற்குரிய காரியங்களை, அதற்குரிய தொழில் யோகங்களை, அதற்குரிய திருமண யோகங்களை, எல்லா காரியங்களும் தை மாதத்தில் நடக்கக்கூடிய சிறந்த மாதமாக அமைகிறது. இதற்கு காரணம் அனைத்து தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமிக்கு ஆசி வழங்கக்கூடிய முதல் பார்வை அந்த தை மாத பார்வை. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியத்துவமானது. அதாவது தேவர்களுக்கெல்லாம் இரவு பொழுது முடிந்து முதல் பொழுது, காலை பொழுது, முதல் பொழுது தை மாதம் மகர ராசியில் விழுகிறது. மகர ராசிக்காரங்க யோகமான ஆளுதான். சரி, ஆக இதுதான் ஒரு சிறப்பான ஒரு தை மாதத்துடைய மிகப்பெரிய சிறப்பு. அனைத்து தெய்வ சக்திகளும் மகர ராசியில் தை மாசம் விழக்கூடிய ஒரு மிகப்பெரிய, பூமிக்கு விலகிறது. பூமிக்கு அனைத்து தெய்வ சக்திகளும் பூமிக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்ப இந்த பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்களுடைய ஒவ்வொரு தலையெழுத்தும் இந்த பஞ்சாங்க முறையில், பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறையில் தான் உங்கள் வாழ்க்கை, உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்கிறார் பிரம்மன். எந்த பிரம்மன் நம்ம எல்லாம் படைத்தாரோ அதே பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க முறையில் கணிக்கப்பட்டு சொன்னாலும் உங்கள் அனைவருக்குமே சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுடைய பிரச்சனைகள், திருமணமாகவில்லை, வேலை வாய்ப்பு, நல்ல வேலை கிடைக்கவில்லை, அரசாங்க வேலை கிடைக்கல, அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், எத்தனையோ வருஷம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றேன், இந்த தொழில் விருதியாகலை, நாளுக்கு நாள் தொழில் ரொம்ப மோசமா இருக்கு, குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகள், கலகங்கள், நிம்மதி போச்சு, கல்யாணமாக எத்தனையோ வருடம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இது எல்லாம் சரியாக நல்லபடியாக நடந்து உங்கள் வாழ்க்கையில் எதிர்காலம் சிறந்து விளங்குவதற்காக இங்கே சித்தர் வாக்கு முறைப்படி அந்த பிரம்மன் படைத்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய அந்த பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? கீழே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட் இருக்கு, நம்பர் இருக்கு, அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்காலத்தை சிறந்த முறையில் சரியாக நடக்கக்கூடிய ஒரு துல்லிதமான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும். இன்றைக்கு தை மாத பலன்கள். இந்த தை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம்னா விருச்சிக ராசிக்கு.
உண்மையிலே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்கு உண்மை. நிச்சயமாக உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒரு மனிதன் உலக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், அதாவது நல்ல வியாபாரம், நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல புத்திர யோகம், நல்ல செல்வ யோகம் பெற வேண்டும் என்றால் 7ஆம் இடம் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற ஒரு 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற ஒரு தை மாதம் தான் சிறந்த மாதம். இந்த தை மாதத்தின் முக்கிய யோகமே சுக்கிரன் தான். செவ்வாய் நீசத்திலிருந்து மாறுது. கடகராசியில பாக்கியஸ்தானத்தில் நீசம் பெற்ற செவ்வாய் மாறுறார். அப்ப ஒரு நல்ல யோகம் தான் விருச்சிக ராசிக்கு. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இது வரைக்கும் நீசமாக இருந்தார். அவர் ஒரு மாற்றம் வருது தை மாசத்துல. அடுத்து விருச்சிக ராசிக்கு லாபாதிபதி உங்களுக்கு மகரத்துக்கு போறார். அப்ப உங்களுக்கு இந்த மாற்றத்தை, இந்த கிரகங்களின் மாற்றத்தை விட ஒரு சுக்கிரனுடைய மாற்றம், அதேபோல குருனுடைய யோகங்களும் சுக்கிரனுடைய யோகங்களும் விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்தும். இதுவரை நடக்காத ஒரு நல்ல காரியங்களும் இந்த தை மாதம் 2025 தை மாதத்தில் நடக்கும். அதாவது ஆங்கில மாதத்தில் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதமும், அதே நேரத்தில் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான இந்த தை மாதமும் இரண்டு சக்தியிலும் ஒன்று சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்த போகிறது. அதே நேரம் நல்ல கவனிங்க. இப்ப ஒரு ஜாதகத்தில் 2 சக்திகள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். ஒன்று ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான், தனகாரகன். நல்ல வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம், வியாபார முன்னேற்றத்தின் மூலம் நல்ல தனத்தை தருகின்ற தனகாரம் ராஜகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் வலிமை பெற வேண்டும். அதே நேரத்தில் பொன் பொருள் செல்வத்தை, பணத்தை கொட்டி தருகின்ற ஒரு செல்வத்தை கொட்டி தருகின்ற ஒரு யோகத்தை தருகின்ற சுக்கிரன் ஒரு சுகபோக வாழ் மனிதன் எத்தனை சுகமாக அனுபவிக்க வேண்டுமோ அத்தனை சுகங்களையும் வாரி வழங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், மனைவி மக்களோடு சொத்துக்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சுக்கிரன் வலிமையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வருமானத்தை தரக்கூடிய தனகாரகனும் சுகபோக வாழ்வை தரக்கூடிய சுக்கிரன் 2 கிரகங்களும் வலிமை அடையும் பொழுது விருச்சிக ராசிக்கு இதை விட யோகம் என்ன இருக்கும்போது? இதை விட யோகமே இல்லை இந்த தை மாசம். அப்படிப்பட்ட தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஒரு குரு பகவானும், உலகத்தில் இருக்க அத்தனை யோகங்களையும் அணிவிக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற இடத்தில் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் மீன ராசியில் அதிர்ஷ்டத்தை அதிரடியாக அள்ளி தருகின்ற யோகஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுகின்றார். அதாவது ஒரு ஜாதகத்துல இந்த 2 கிரகம் மற்ற கிரகங்களோட இந்த 2 கிரகங்கள் வலிமை அடைந்து விட்டால், அதாவது பாவ கிரகங்கள் சம்பந்தம் இல்லாம வலிமை அடையணும். அப்படித்தான், அதாவது கெட்ட கிரகங்கள் சம்பந்தம் இல்லாம நல்ல ஸ்தானத்துல அந்த கிரகங்கள் வலிமை அடைய போகுது. அதுதான் முக்கிய இந்த தை மாசத்தின் சிறப்பே அதுதான். பொங்கலோ பொங்கல் என்று பாலாக பொங்கக்கூடிய அத்தனை ஐஸ்வர்யங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகஸ்தானம் தான் இந்த சுக்கிரன் வலிமை பெறுகின்ற ஒரு சிறந்த ஸ்தானம். விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானம். லாட்டரி யோகம் என்றால் இதுதான். வாங்கிக்கங்க, எங்க லாட்டரி வித்தாலும் வாங்கிக்க. அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, கோடிக்கணக்கில் அடிக்க போகுது, நிச்சயமா அடிக்க போகுது. அதுல மாற்றமே இல்லை. சரி, லாட்டரி இல்லாத இடங்களில் அதற்கு ஏற்றவாறு யோகங்கள் ஏற்படும். சொத்து யோகமோ, ஏகப்பட்ட சொத்துக்களை பெறக்கூடிய யோகம் இருக்கும். திடீர்னு பிள்ளைகளுக்கு யாராவது சொத்து எழுதி வச்சிருவாங்க, அனாத சொத்துக்கெல்லாம் சேர்ந்துடும். சொத்துக்கு வாரிசு இல்லாத சொத்தெல்லாம் சேர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட யோகம் எல்லாம் நிச்சயமாக உண்டு. அதுல மாற்றமே இல்லை. ஆக தை பிறந்தால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு வியக்கத்தக்க மாற்றங்கள், நல்ல வழிகளை ஏற்படுத்த போகுது, நல்ல யோகங்களை ஏற்படுத்த போகுது. பணம், காசு பணத்தை கொட்டி தருகின்ற யோகம் ஏற்பட போகிறது. நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல பதவி, நல்ல வியாபாரம், நல்ல திருமண யோகம், நல்ல புத்திர யோகம், இந்த அனைத்தும் இந்த தை மாதத்தில் சிறந்த யோகமாக அமைய போகிறது.
சரி, இதுல ஏதாவது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். ரொம்ப நாள் பிரச்சனைங்க, குடும்பத்துல ஒரே பிரச்சனை, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, பணம் கொடுத்த இடத்துல ஏமாந்து போனோம், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளுக்கு எங்கெங்கோ ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கல. இதுக்கு காரணம் என்ன? முதல்ல ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தான் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் தவறாக இருக்க வேண்டும், நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பாருங்கள், நான் தப்பாருங்கள். ஆக ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக உங்கள் எதிர்காலத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் குழப்பமே இல்லாமல் இது நடக்கும் என்றால் நடக்கும், நடக்காது என்றால் நடக்காது. இதுதான். அதுக்கு என்ன செய்யலாம், நல்லபடியா நடக்கிறதுக்கு என்ன செய்யலாம், புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இங்க வந்தாச்சுன்னா எல்லா வித யோகங்களும் அடையணும். ஆக இந்த தை மாதம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு உண்டு. நல்ல யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது, நல்ல செல்வ யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது, நல்ல தொழில் யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த விருச்சிக ராசிக்கு தை மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது. ஆக எல்லா தெய்வங்கள் ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும். சிவபெருமான், முருகப்பெருமான், விஷ்ணு பெருமான், பிரம்மனுடைய ஆசீர்வாதம், அத்தனை தெய்வங்கள், தேவாதி தேவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் தெய்வ வலிமையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. அத்தனை தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.